கேமரா மூலம் விண்வெளி டாக்சிங். ஆயில் ஸ்பேஸின் புதிய முயற்சி விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றோடு ஒன்று இணைப்பது டாக்சிங் எனப்படுகிறது. இதற்காக பொதுவாக லைட்டார், லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் போன்ற விலை உயர்ந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பெங்களூரைச் சேர்ந்த ஆயில் ஸ்பேஸ் நிறுவனம் கேமரா மற்றும் கம்ப்யூட்டர் விஷன் தொழில்நுட்பத்தை மட்டும் பயன்படுத்தி டாக்கிங் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக அவர்கள் ஒரு டார்க் ரூம் அமைத்து சூரிய ஒளியைப் போல ஒரு லைட் சோர்ஸ் பயன்படுத்தி செயற்கைக்கோளின் இயக்கத்தை ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலம் உருவகப்படுத்தினர். இதிலிருந்து கிடைத்த படங்களை வைத்து கம்ப்யூட்டர் விஷன் மாடலை பயிற்சி செய்தனர். பின்னர் இஸ்ரோ URSC இன் ரென்டியூவஸ் சிமுலேஷன் லேபிள் செயற்கைக்கோளை அணுகும் இறுதி 15 மீட்டர் ஆட்டோமேட்டிக் ஆபரேஷன் சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். இதன் மூலம் அவர்களின் தொழில்நுட்பம் DRL-6 நிலையை அடைந்துள்ளது. ஆயில் ஸ்பேஸின் அடுத்த பெரிய இலக்கு 2027இல் ஆர்பிட்டல் டாக்சிங் மிஷன். மேலும் அவர்கள் உருவாக்கும் ஜெட்பேக் சாட்டிலைட் எரிபொருள் தீர்ந்தாலும் செயல்படும் செயற்கைக்கோள்களுடன் டாக் செய்து அவற்றின் ஆயுளை நீட்டிக்க உதவும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஒரு கேமரா, ஒரு செயற்கைக்கோள், ஒரு புதிய தொழில்நுட்பம். எதிர்காலத்தில் விண்வெளியில் செயற்கைக்கோள்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியாக இது மாறுமா? அதற்கான பதிலை 2027இல் பார்க்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற அறிவியல் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.